வாழ்க்கையில் இல்லை ஃபெயில் ஃபாஸ்ட் லேர்ன் ஃபாஸ்ட். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம எந்த பிஸ்னஸ்னாலும் ப்ராஜெக்ட்னாலும் சரி, எந்த இதில் இருந்தாலும் சரி தான், இந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி தான், அதில் நம்ம தோற்றுட்டோம்னு நீங்கள் சொல்லாதீங்க. அதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஆரம்பிக்காமல் இருக்காங்க. அந்த சூழ்நிலை நீங்கள் ஆரம்பித்து எல்லாருக்கும் முன்னாடி தோற்று நின்னாலும் அதில் நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன் வேல்யூபிளானது. அவங்களோடய நீங்கள் முன்னேறி இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இதை வச்சு அடுத்த இது பண்ணும்போது, ப்ராஜெக்ட் எதுனாலும் சரி தான், இது பண்ணும்போது லைஃப்பில் அடுத்த லெவல் போகும்போது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த அளவுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிள், ஃபெயிலியர் லெசன் ஃபெயிலியரில் நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு நல்ல வேல்யூவாட்டம் நீங்கள் ஆகுவீங்க. ஸோ ஃபெயிலியராக பார்த்துக்காமல் அதில் லெசனாக கற்றுக்குவாங்க. ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர்றதே பெருசு. அதிலேருந்து இவ்வளோத்துக்கு நீங்கள் இது பண்ணி ஃபெயிலாக இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லாரோடையும் நீங்கள் வித்தியாசமானவர்கள், அதில் டாப்பில் இருக்கீங்கன்னு நினச்சிவாங்க. ஸோ வாழ்க்கையில் நீங்கள் ஃபெயிலியரை பார்த்து பயப்படாமல் இருக்கீங்கன்னா அதுக்கே நீங்கள் ரொம்ப இது பண்ணணும். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் பட்ட ஃபெயிலியர், அதில் நீங்கள் கற்றுக்கிட்ட லெசனை நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு லைஃப் அட்வைஸான என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஃபெயில் ஆனது அதில் நீங்கள் கற்றுக்கிட்ட லெசனை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.